இயேசுநாதர் சொல்கின்றார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று. சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை அறிவிப்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கின்றது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாகிய இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்து வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாக இருப்பதே பிதாவுடைய சித்தமாக இருக்கின்றது. சேனைகளின் கர்த்தர் சொல்கின்றார், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளாக மகத்துவமாக இருக்கின்றது என்று. இயேசுநாதர் சொல்கின்றார், இந்த துளுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், அப்போது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனமாக ஆகும் என்று. அக்னியால் தொடப்பட்ட ஏசியா தன் பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றார், பரிசுத்தமாக்குகின்றார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் போவார் என்ற காரியத்துக்கென்று அழைக்கின்ற சத்தத்துக்கு இதோ நான் போகின்றேன், இதோ நான் அடைய என்று வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை நம்பாத எபிரேயர்களும் யூதர்களும் வாழ்கின்ற தர்சீசு பட்டணத்தை சேர்ந்த பவுல் தமஸ்கு பட்டண வீதியிலே காயப்பட்ட இயேசுவை கண்டவுடன் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறிக்கின்றார். இயேசுநாதர் சொல்கின்றார் தன்னுடைய சீடர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று. அவனுடைய திருப்பணியை செய்ய வாருங்கள் என்று அழைக்கின்ற சத்தம். இயேசுநாதர் சொல்கின்றார், புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்கள் மத்தியிலே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகின்றேன் என்று. தமிழ் மொழியிலே ஆண்டவரை துதித்து பாட புதிய நம்பிக்கை ஆராதனை கீதங்கள் அனைத்து கிறிஸ்துவ புத்தக சாலைகளிலே கிடைக்கின்றது. சொந்தமாக்குவோம்
கனிந்து திரிந்தனரே தாசரேன் இதாரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஒடுக்கப்பட்டோரே நேசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரே நேசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவென்ன கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் பாடும் குழிக்குள் விழுந்தனரே தாசரே இதாரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தப்பி நடப்போரை சத்தம் வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்தம் வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் உயர்த்திடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தாரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தாரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமான் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். மாவீருள் நீக்குவோம். வெளிச்சம் வீசுவோம். தாசரே இதாரணி அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பு திருச்சபையே, என் அன்பு சொந்த பந்தமே, கேட்கின்ற என் அன்பு நண்பர்களே, இந்த வாரம் நாம் மிஷன் சண்டே என்று அருள்பணி ஞாயிறு என்று நாம் கொண்டாடுகின்ற நேரம். அருள்பணிக்காக நம்முடைய எண்ணங்களும் இயக்கங்களும் இந்த ஆண்டு நாம் எப்படி செய்தோம், ஆண்டோருக்காக அவனுடைய அருள்பணியை காக என்னென்ன திட்டங்களை செய்தோம், அந்த திட்டங்கள் எப்படியாக கடந்த ஆண்டு பலனை தந்தது, இந்த புதிதான திட்டங்கள் மூலமாக இன்னும் வருகின்ற ஆண்டிலே நாம் எப்படி அருள்பணியை செய்ய, நற்செய்தியை சொல்ல நாம் திட்டமிட்டுள்ளோம் என்று நம்மை நாமே பரிசோதித்து சிந்தித்து பார்க்கின்ற திருநாளாக அருள்பணி ஞாயிறு இருக்கின்றது. திருச்சபையே, அவனுடைய திருப்பணியை செய்ய அவனுடைய திட்டத்தை நான் காண்பிக்க அழைக்கப்பட்ட ஜனமாக இனமாக இருக்கின்றோம். அதுதான் பழைய ஏற்பாட்டிலே என் ஜனங்கள் இவர்களோ என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று அடிமை தனத்தில் இருந்த மக்களை விடுவித்த நோக்கம். இவர்களெல்லாம் என்னுடைய துதியை சொல்ல
அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்று எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மக்களை அவர் அழைத்து வந்தார். அவருடைய எண்ணம் ஏக்கம் மக்களை விடுவிக்கின்ற நோக்கமாக எண்ணமாக காணப்படுகின்றது. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற அருள்பணிக்காக நம்மை அழைக்கப்படுகின்ற எண்ணமாக இருக்கின்றது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கும்போது பவுல் அடிகள் சொல்கின்றார், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இயேசு என்ற நாமம் இருக்கின்றது. அந்த நாமத்துக்கு முன்பதாக நாம் நின்று வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் நுடியோர் முழங்கால் யாவும் முடங்கும்படியாக அறிக்கை செய்ய வேண்டிய கடமையாக நாமத்தை சொல்கின்ற நேரமாக இருக்கின்றது. பிலிப்பி 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கும்போது பவுலடிகள் சொல்கின்றார், உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் இயேசு என்ற திருநாமம் இருக்கின்றது. அறிக்கை செய்து இயேசு என்ற திருநாமத்தை உயர்த்த வானத்திலுள்ளோர் பூதலத்துள்ளோர் பூமியின் கீழாக வாழ்கின்றவர்களும் அவரை அறிக்கை செய்து அவர் முழுவதாக முழங்கால் படியிட்டு அவரை தொய்து கொள்ள பிதாவுடைய சித்தமாக காணப்படுகின்றது என்று சொல்கின்றார். ஆம் என் அன்பு திருச்சபையே, மலாக்கி 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது சேனைகளின் கர்த்தர் சொல்கின்ற வார்த்தையாக, சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளாக மகத்துவமாக இருக்கிறது என்று சொல்கின்ற வார்த்தை. சூரியன் உதைக்கும் திசை அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் மகத்துவம் உள்ள நாமமாக அது காணப்படுகிறது. அந்த நாமத்தை நாம் உயர்த்த அழைக்கப்படுகின்றோம். பரிசுத்த யோவான் என்ற நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கின்றது, இந்த தொழுவத்திற்குள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றார். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனமாக காணப்படும் என்று வேறு மந்தையும் இருக்கின்றது, அவைகளும் இணைக்க வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குமே என்று அப்போது ஒரே மந்தையாக ஒரே மேய்ப்பனாக காணப்படுமே என்று என்ற மனிதர்களையும் குறித்து சொல்கின்ற வார்த்தையாக காணப்படுகின்றது. பவுலடிகள் 1 கொரிந்தியர் 11:26 சொல்கின்றார், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் உடைய மரணத்தை தெரிவிப்பீர்கள் என்று சொல்கின்ற வார்த்தை. அவருடைய வருகை மட்டும் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலும் நாம் அறிக்கை செய்கின்ற மக்களாக இருப்போம் என்ற அந்த இயேசு என்ற திருநாமத்தை சொல்கின்ற வார்த்தையாக காணப்படுகின்றது. என் அன்பு திருச்சபையே, என் அன்பு சொந்த பந்தமே, நாம் அழைத்த நோக்கம் இயேசு என்ற திருநாமத்தை அறிக்கை செய்ய, இயேசு என்ற திருநாமத்தை உயர்த்த, உலகத்திலும் மேலான நாமமாக இயேசு என்ற திருநாமத்தை நாம் பகிர்ந்து அவருக்காக வாய அன்றைய சித்தமாக காணப்படுகிறது. நாம் வாசித்த ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் அங்கே பார்க்கும்போது அங்கே மிக சிறப்பாக சொல்கின்ற வார்த்தையாக அங்கே காணப்பட்ட இருள் நிறைந்த வாழ்வு, அநீதி நிறைந்த வாழ்வு, அக்கிரமம் நிறைந்த நேரங்களே, ஏசியா பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள் முன்பதாக நிற்கின்றார். அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அமர்ந்திருக்கின்ற ஆண்டவரை கண்டு அக்னியால் தொடப்பட்ட ஏசியா தன்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுக்கின்றார், பரிசுத்தமாக்குகின்றார். பரிசுத்தமான ஏசியா சொல்கின்ற வார்த்தை அங்கே பிதாவுடைய சித்தத்துக்கு நிறைவேற்றும் வண்ணமாக யாரை நான் அனுப்புவேன், யார் தமது காரியமா போவான் என்று உரைக்கிற அவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்று என்னை அனுப்பும் என்று தன்னை அடிமைப்படுத்தி ஒப்பு கொடுக்கின்றார்.
யார் நான் அனுப்புவேன், யார் போவான் தன்னுடைய காரியமாக என்று அழைக்கின்ற சத்தத்துக்கு, இதோ நான் அடிமை, இதோ நான் போகின்றேன், இப்படி சித்தத்தை செய்ய, இப்படி திருப்பணியை செய்ய, மக்களை விடுவிக்கின்ற திருப்பணியை செய்ய, பாவத்தில் வாழ்கின்ற மனிதர்களை பாவத்திலிருந்து விடுவிக்கின்ற திருப்பணியை செய்ய, கட்டப்பட்ட மனிதர்களை கட்டுவிக்க, கண்கள் இருந்தும் குருடுகளாக, செவிகள் இருந்தும் கேளாமல் இருக்கின்ற மனிதர்களை என்னுடைய சத்தத்தை அறிந்து அவரை பார்க்கின்றவர்களாக காணும் அளவுக்கும் நான் செய்ய ஒப்பு கொடுக்க என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தின் மூலமாக தலை கீழாகவும் கால்கள் மேலாக வைத்து அவரை கொலை செய்கின்றார்கள். அவருடைய திருச்சித்தத்தை சொன்னதன் மூலமாக பாடுகளை அனுபவிக்கின்றார். என் அன்பு திருச்சபையே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது பவுலடிகள் அங்கு மிக சிறப்பாக காணப்படுகின்றார். அவர் எப்ரு மொழியிலே ஸ்காலராக இருக்கின்றார், பண்டிதராக அவர் காணப்படுகின்றார். நியாய பிரமாணங்களை மிகவும் நன்கு அறிந்தவர். தர்சிசு பட்டணத்தை சேர்ந்தவராக, இயேசு கிறிஸ்து என்றாலே கொடுமைப்படுத்துகின்ற மனிதனாக காணப்பட்ட சவுல் தமஸ்கு பட்டண வீதிகளிலே காயப்பட்ட இயேசுவை தரிசித்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார். அனனிய மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றார். அவர் படித்த படிப்பு, அவர் வாய்ந்த செல்வங்களை அணைத்து விட்டு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம் என்று பாடுகளும் உபத்திரங்களும் ஏற்றுக்கொண்ட மனிதனாக பவுல் அடிகள் காணப்படுகின்றார். நாதரை கண்டவுடனே சவுலாக இருந்தவர் பவுலாக மாறுகின்றார். இயேசு கிறிஸ்துவுக்காக பசி, இயேசு கிறிஸ்துவுக்காக பட்டினி, கிறிஸ்துவுக்காக நிந்தைகள், பாடுகள், அவமானங்களை சகிக்கின்றவராக, சிறை சாலை அனுபவிக்கின்றவராக காணப்படுகின்றார். என் அன்பு திருச்சபையே, என் அன்பு சொந்த பந்தமே, கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையாக காணப்படுகின்றார். ஊழடிகள் செய்த ஊழியங்கள் ஒரே 15 ஆண்டுகள். ஆனால் அந்த 15 ஆண்டுகளுக்குள்ளாக எத்தனையோ நிருபங்களுக்குள்ளாக அவர் தன்னுடைய கிறிஸ்துவோடு இருக்கின்ற விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற நேரம், கிராமங்கள் பட்டணங்கள் என்று கிறிஸ்துக்காக திருப்பணி செய்ய அர்ப்பணிக்கின்ற நேரம், கிறிஸ்துவே என்று வாழ்கின்ற நேரமாக காணப்படுகின்றது. செய்தி நூலில் லூக்கா 10ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை பார்க்கும்போது, இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களை 70 பேராக இருக்கின்றார்கள், இரண்டு பேராக பிரித்து கிராமங்கள் பட்டணங்கள் என்று நீங்கள் செல்லுங்கள் என்று அனுப்புகின்றார். என் அன்பு திருச்சபையே, என் அன்பு சொந்த பந்தமே, சீடர்களை அனுப்புகின்றார். அறுப்போ மிகுதி, ஆட்களோ குறைவு என்று அவர் சொல்கின்ற வார்த்தை, அவருடைய திருப்பணியை செய்ய, அவருடைய ஊழியத்தை செய்ய, இயேசுநாதர் செய்த ஊழியத்தை நாமும் செய்ய அழைக்கப்படுகின்றோம். பட்டு போங்கள் என்று சொல்கின்றார். ஆட்டுக்குட்டிகளாக காணப்படுகின்ற உன்னையும் என்னையும் ஓநாய்கள் மத்தியிலே உங்களை அனுப்புகின்றேன் என்று நீங்கள் புறப்பட்டு போய் ஓநாய்கள் மத்தியிலே நீங்கள் நற்செய்தியை விதையுங்கள், ஊழியத்தை செய்யுங்கள் என்று அளிக்கின்ற நோக்கம். ஊழியம் என்பது ஏதோ லேசான காரியம் அல்ல. ஊழியம் என்பது ஓநாய்கள் மத்தியில் செய்கின்ற திருப்பணி. ஓநாய்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டிகளாக போகும்போது எப்படி இருக்கும்? இன்றைக்கு ஒரு திருச்சபையை நடத்துவது, இன்றைக்கு திருப்பணியை செய்வது எப்படிதான் காணப்படுகின்றது? நன்றாக இருப்பார்கள். ஓநாய்கள் போல நடிக்கின்ற கூட்டம், ஓநாய்கள் போல ஏமாத்துகின்ற கூட்டம், ஓநாய்களை போல ஆட்டுக்குட்டிகளுடைய தோலை போட்டுக்கொண்டு மக்களை வஞ்சிக்கின்ற ஓநாய்களாக காணப்படுகின்ற நேரங்களிலே கிறிஸ்துவுக்காக
கிறிஸ்து என்ற திருப்பணிக்காக ஆட்டுக்குட்டிகளாக நாம் தன்னை சாய்த்து உண்மையும் உத்தமத்தோடு திருப்பணி செய்ய அழைக்கின்றார் இயேசுநாதர். என் அன்பு திருச்சபையே, மீண்டுமாக சொல்கின்றார், நீங்கள் சென்று பிணியாளிகளை சொஸ்தமாக்குங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக உங்களுக்கு இருக்கின்றது என்று நற்செய்தியை அறிவியுங்கள், நற்செய்தியை அறிவியுங்கள் என்று திருப்பணியை செய்ய ஆட்களை அளிக்கின்ற நோக்கம் விஸ்தாரமாக காணப்படுகிறது. 150 கோடி ஜனமாக இருக்கின்ற தேசத்துக்குள்ளாக திருப்பணி செய்ய அழைக்கின்றார். உன்னதமான திட்டத்தை உனக்கும் எனக்கும் தருகின்றார். உன்னதமான திருப்பணி செய்ய அழைக்கின்ற நோக்கம் அவருடைய பாடுகளை பகிரும்படியாக, கடவுளுடைய பாடுகளை நீயும் நானும் பங்காளிகளாக பகிர அழைக்கின்றார். வா மகனே வா என்று அழைக்கின்ற நோக்கம். கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்ய சித்தமாக இருக்கின்றோம்? புறப்பட்டு போங்கள் என்று அழைக்கின்றார். நாம் புறப்பட்டு போக ஆயத்தமாக காணப்படுவோமே. ஏசியா யாரை நான் அனுப்புவேன் என்ற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போகும்போது கடைசியில் தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கின்றார். பவுல் அடிகள் கிறிஸ்துக்காக வாழ்கின்ற நேரங்களில் நீரோ சக்கரவர்த்தி காலத்தில் அவரை சிறை சேதனமாக செய்து கொலை செய்கின்றார்கள். கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்க இயேசுநாதர் அளிக்கின்றார். பாடுகளை சகித்து திருப்பணி செய்வோம். உன்னதமான திருப்பணி செய்து உலகமெங்கும் சாட்சியாக வாழ்ந்து சர்வ சுசிக்கும் சுருசித்து அறிவிப்போம். ஆட்களை சேர்ப்போம். அப்போது நம்மையும் நம் குடும்பங்களையும் கர்த்தர் வாய வைத்து துணை செய்வாராக. ஆமென். கண்களை மூடுவோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யரே, இந்த நாளை காண கிருபை செய்தரே, அதுக்கு நன்றி சொல்கின்றோம் சுவாமி. பாடுகளை பகிர்தல் என்ற வார்த்தையின் மூலம் பேசுகின்ற கிருபைக்காக நன்றி சொல்கின்றோம். உமக்காக நாங்கள் வாய, உமக்காக திருப்பணியை செய்ய எங்களை அர்ப்பணிக்கின்ற சுவாமி. நீரே தொடர்ந்து நடத்த வேண்டுமாய். எங்கள் பிள்ளைகளை அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவே என்று உண்மையை அறிந்து உமக்காக திருப்பணி செய்ய அர்ப்பணிக்க துணை ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமாய். ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.